ஏங்க, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க பெரிய வசதியான குடும்பம். ஆனா நான் என் மருமலை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். கல்யாணத்தை பெருசா பண்ணி பாரதிக்கு அதுல சங்கடம் வந்துச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஏமா, நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நானும் அக்காவை எதுக்கு? கல்யாணம்ன்றது 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க மாப்பிள்ள நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடுறான்னு எங்க எல்லா தலையிலையும் மிளகா அரைக்க ட்ரை பண்ணாதீங்க. எந்த பேச்சு எடுத்தாலும் ஏதாவது நொட்ட நொன்னு சொல்லிக்கிட்டு. தம்பி, நாங்க சொல்றதை தான் நீங்க பண்ணணும்னு எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தல. சொல்ல போனா இது ஒரு கோரிக்கை தான். எனக்கு மனசுல பட்டதை நான் பட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க 1000 அர்த்தம் எடுத்துக்கலாம். சரின்னு நினைச்சா சரி, தப்புன்னு நினைச்சா தப்பு தான். நீங்க யோசிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஏமா, நீங்க யதார்த்தமா பேசுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த எவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தேவையான விஷயத்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கமுக்கமா ஏத்திடுறீங்க. யதார்த்தமா பேசுறோன்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு அதுவும் இந்த அம்மா கரெக்டா தான் சொல்றாங்கன்னு தலையை ஆட்டிக்கிட்டு நாங்க வந்து நிக்கிறோம்ல. அன்னைக்கும் அப்படிதான் எங்களை கேட்காம குலதெய்வத்துக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையே உங்க மருமக கூட அமுச்சு வச்சிட்டீங்க. நாங்க வேற ஒரு வேலையா இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். நாங்க வாயை திறந்தோமா அன்னைக்கு? நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அப்பவே தெளிவா சொன்னோம்ல, கல்யாணம் எங்க இஷ்டப்படி தான் நடக்கும்னு. அப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப மருமகளுக்கு அவமானம் எங்களுக்கு அவமானம்னு இல்லாத டிராமாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் தம்பி சொல்றதும் நியாயம் தானே. திடீர்னு நேத்து ராத்திரி கல்யாணத்துக்கு வேண்டுதல்னு சொல்லி காலையில கோயிலுக்கு வர சொன்னீங்க. மறு பேச்சு பேசாம நானும் என் தம்பியும் வந்து நின்னோம்ல. நீங்க சொன்ன எல்லா வேண்டுதலையும் ஒரு குறை இல்லாம பண்ணியாச்சு. அமெரிக்கால படிச்ச பையன் கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு குறி சொல்லிட்டு நின்னான். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க பேசாம தானே இருந்தோம். எதுக்கு மேலேயும் நாங்க பேசாம இருந்தா அது சரியா வராது. கல்யாணம் எங்க இஷ்டப்படிதான் நடக்கும். நல்லா பிரம்மாண்டமா தான் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நல்லா பிரம்மாண்டமா தான் நடத்த போறோம். 2 குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு? எப்படியும் 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. குடும்பமா சேர்ந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமே. ஒரு குடும்பம் விட்டு கொடுக்கறதுனால தப்போன்னு ஆக போறது இல்ல. மாப்பிள்ள, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நாட்டுல நடக்கிற நடப்பை பத்தி தானே சொன்னேன். அன்னைக்கு லதா கல்யாணத்துல பாரதியை எத்தனை பேர் முன்னாடி அந்த அம்மா அசிங்கப்படுத்தினாங்க. அப்படி எதுவும் பாரதி கல்யாணத்துல அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். வர்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி மனசோடவா வருவாங்க? நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அதுக்கு என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அதான் என் மருமகனுக்கு சலங்கை கட்டி நல்லா குதிக்க விட்டீங்களே, அதுக்கு என்ன சொல்றது? தம்பி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எதுக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது சாமி காரியம். யாரும் வந்து ஆதி மேல சாமி வரணும்னு சொல்லல. சாமியா வந்து ஆதி மேல இறங்குச்சு, அதுக்கப்புறம் சாமி ஆடினாரு. அதையும் ஒரு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க சரியா தான் பண்ணிருக்கோம். இனிமேலும் நீங்க சொல்றபடி தான் நாங்க நடக்கணும்னா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? மாமா, எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்க என்ன கேட்டாங்க? சிம்பிளா பண்ண முடியுமா முடியாதா? அதுக்கு பதில சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? நானும் இவ்வளவு நேரமா பெரியவங்க பேசும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பேச்செல்லாம் பெரியவங்க பேசுற மாதிரி இல்ல. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆதி, அவர் உன் மாமா. பாரதிய நீ விரும்புற ஒரே காரணத்தினாலதான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் பேசாம இருக்கேன். ஆனா கல்யாணம் எங்க இஷ்டப்படிதான் நடக்கும். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அத நீ பாரதி வீட்டுல தெளிவா சொல்லிடு. இன்னொரு விஷயம், இந்த கல்யாண விஷயத்த நான் அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. பாரதியோட அம்மா அப்பா கிட்ட பேசினாலே போதும். ஆனா பாரதி உங்க வீட்டுல இருக்காங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா, இவங்க யாருக்கும் நம்ம தகுதி தராதரம் ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு வசதியான குடும்பம் சம்பந்தியாக போறோம்ல, அதான் தலகால் புரியாம ஆடுறாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த பொண்ணு விதவை தானே, குழந்தையோட இருக்கா.
இந்த பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? இவ்வளவு வசதியான பையன், இவன் வாழ்க்கை கொடுக்கறதே பெரிய விஷயம். பேசாம வாயை மூடிக்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியில அனுப்புற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. என்னமோ உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்க மாதிரி எங்களுக்கு அறிவு இல்லாத மாதிரி. வந்துருச்சா? உங்க வாயிலே வந்துருச்சா? அப்ப நாங்கெல்லாம் வக்கு இல்லாதவன்னு சொல்லி காட்டுறீங்களா? இதுதாங்க பணக்காரங்க புத்தி. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னது தப்பா போச்சு. என்ன சொன்னீங்க? சரி சரின்னு சொன்னீங்களா? இது பயங்கரமான டிராமாவெல்லாம் இருக்கு. ஐயோ ஏங்க, எங்க பையனை கல்யாணம் பண்றதுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்னைக்குனா ஒரு நாள் யோசிச்சு பாத்தீங்களா? தப்பு சார், நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க தப்பா பேசுறதை கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இன்னொரு தடவை எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக வாசலேறி வந்தீங்கன்னு உங்க மேல நிறைய மரியாதை இருந்துச்சு. ஆனா நீங்க வாழ்க்கை கொடுக்கறேன்னு என் மருமக நிலைமையை சொல்லி அவளை அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன அப்படி என்ன நாங்க அசிங்கப்படுத்திட்டோம்? இருக்கிறதானே சொன்னோம். எங்க வீட்டு பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்னு உங்க மாப்பிள்ள சம்மதம் சொன்னாரு. அப்புறம் எதுக்கு வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நல்ல பெரிய கம்பெனியா பார்த்து வேலைக்கு போக வேண்டியது, நல்ல வசதியான ஒரு பையன் கிடைச்சதும் வேலைக்கு போட வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க இஷ்டத்துக்கு நல்லா ஆட்டி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பழப்பு. சார், மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பா பேசுறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. கேட்காத, உன்னை யாரையா கேட்க சொன்னா? இங்க பாரு, உன்னை மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா மானம் கெட்டு போய் இருக்கிறவன் நான் இல்ல. அப்படியே ஏன் மாப்பிள்ளைய வீட்டோட உட்கார வச்சுட்டு நீங்களா சொகுசா வாழணும்னு பிளான் பண்றீங்களா என்ன? என்னங்க போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறீங்க. இதெல்லாம் ஒண்ணு நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. தனோ, நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். தெரியாம தான் கேட்குறேன். அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன சார்? சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு 25 வருஷமா உங்க அக்கா வீட்டில் உட்காந்து வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்க. நான் உங்களை மாதிரி இல்லை, போலீஸ்காரன் சார், உழைச்சி சாப்பிட்றேன். உங்களை மாதிரி 5க்கும் 10க்கும் இல்லை 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 இருங்க, அப்படி சொன்னா சரி வராது. 1000க்கும் லட்சத்துக்கும் உங்க அக்கா கிட்ட கை நீட்டி நிக்கிறீங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? என்னடா சொன்ன? அறிவு, அம்மா மேல கை வைக்கிற அட்டிங். ஐயோ ஐயோ, என்ன பண்றவ? அறிவு வேண்டாம். அறிவு சொன்ன கேளு. போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? அட்டிங். ஐயோ ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? மாப்ள அமைதியா இருங்க ஏன் மாப்ள. தம்பி மேலே கை வைக்கிறீங்க? ஏய், யார் மேல கை வச்ச? மாப்பிள்ளை, என்ன பண்ற பாரு. மாப்ள ஐயரா. ஏய், மாப்பிள்ளை, அறிவு அறிவு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். யார் மேல கை வைக்கிற? வாடா. ஐயோ, மாப்பிள்ளை, மாமா ஏய், அறிவு வேண்டாம். அறிவு சொன்ன கேளு. அறிவு, ஐயோ அம்மா. அக்கா, ஐயோ அக்கா, அம்மா என்னாச்சுமா? ஐயோ அம்மா. தான மாப்ளோட. ஆதி, ஆதி வேண்டாம்ப்பா. ஆதி, மேல கை வைக்காத. ஆதி, சொன்னா கேளு. ஆதி, அறிவு அப்ப கூட்டிட்டு வா. ஆதி, வேண்டாம் ஆதி, வா. விடுங்கன்னு சொல்றேன்ல, ஆதி, விடுங்க. வேண்டாம் ஆதி, அறிவு. ஆதி, வேண்டாம் ஆதி. ஏய், நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், வீடுன்னு பார்க்கறேன்டா. நீ வெளிய வர உங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? அட பாவிங்களா, இப்படி நடு வீட்டுல உட்காந்து அக்கிரமா பண்றீங்களே, இது யாருக்கு அடுக்கும்? ஆதி, இப்ப என் கூட நீ வர போறியா இல்லையா? ஆதி, நீ மட்டும் இப்ப என் கூட வரலனா
இனி நீ எப்பவுமே என்ன பார்க்கவே முடியாது. ஆதி, வாடா. போலாமா? வா அறிவு. ஃப்ராடு கொடுங்க. யாரு நாங்களா? ஏக்கா நமக்கு இந்த பொழப்பு தேவையா? இதுக்கு தான் அப்பவே சொன்ன நான் கோயிலுக்கு போவேணான்னு. அவங்க இழுத்த இழுப்புகளா போனதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகி வந்து நிக்குது. கொஞ்சம் கூட ஆதி வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். இங்க பார், இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு வா. அறிவு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆத்திரமா வருது. அதே நினைச்சிட்டு இருக்காத, முதல்ல உட்காரு வா. இல்ல அறிவு, நடந்தது நினைக்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட போய் தெருவுல சண்டை போடுறவங்க மாதிரி சண்டை போடுறாங்க. அக்கா, தப்பு நம்ம மேலதான். அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னா இப்படிதான். அதான் அவங்களுக்கு நம்ம மேல இருந்த மரியாதையே போச்சு. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடந்தா சரியா வராது அறிவு. உனக்கு இப்பயாவது புரிஞ்சுதே. அக்கா, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கா. அப்பதான் நாம யாருன்றது அவங்களுக்கு புரியும். அம்மா, அங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்க வார்த்தையை தப்பா விட்டதுனாலதான். அவங்க வீட்டு பொண்ணை பத்தி அவங்க முன்னாடியே பேசுறீங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஆதி, எனக்கு புரியல. ஓ மாமா பேசினது தப்பாவே இருக்கட்டும். ஆனா என் மேல அடிபட்டதுனால தானே நீ அவ்வளவு கோவப்பட்ட? ஆமாம்மா, உங்க நெத்தியில அடிபட்டு ரத்தம் வர்றதை பார்த்ததும் என்னால கோவத்தை அடக்க முடியல. அதான் நான் அடிச்சேன். ஆனா அதுக்காகலாம் நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஆதி, அப்போ என்ன விட பாரதி உனக்கு முக்கியமா போயிட்டால? என்னம்மா பேசுறீங்க? இப்ப யார் முக்கியங்கிறது பிரச்சனை இல்ல. எல்லாத்துக்கும் மாமா பேசின பேச்சுதான் காரணம். நல்லா இருக்கு மாப்ள, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அம்மா பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவங்க சண்டை போறதுக்கே பேசின மாதிரி இருந்தது. எது நடந்தாலும் நீங்க என்னடானா அவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எங்க அக்காவுக்கு அடிபட்டு ரத்தம் வந்தது உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல? மாமா, நீங்க எனக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க பாரதியை பத்தி பேசினது எல்லாமே தப்பு. ஆதி, ஓ மாமா பேசினது தப்பாவே இருக்கட்டும். அப்ப அவன் அடிச்சது சரின்னு சொல்றியா? என்னோட உனக்கு பாரதி தான் முக்கியமா போயிட்டான், அப்படிதானே? இப்படி பேசினா என்னம்மா பதில் சொல்ல முடியும்? நீ அழாதக்கா. அந்த அளவுக்கு அந்த குடும்ப மாப்பிள்ள மனசை மாத்தி வச்சிருக்கு. அழாதக்கா. ப்ளீஸ்மா, அழாதீங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணுமா? ஆதி, நான் முடிவா சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறது சரியா வராது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அக்கா, இப்ப ஒண்ணு சொன்ன பாரு, 100ல ஒரு வார்த்தை சரியா சொன்ன. மாமா, ப்ளீஸ், நீங்க ஒரு நிமிஷம் பேசாம இருக்கீங்களா? அம்மா, என்னால பாரதியை விட முடியாது. பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பாரதியோட தான். இதுதான் என்னோட முடிவு. நீ பேசுறது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்காது. இனி நாங்க அசிங்கப்பட தயாரா இல்ல. அக்கா, நீ என்னதான் சொல்ல வர? மாமா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி வாழ போறது நான். என்னால பாரதியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அறிவு, அமைதியாரு. நீ பேசாத. சரி ஆதி, போ இஷ்டம் போல
பாரதிய கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த குடும்பத்துல இருக்காங்களே, அவங்க மன்னிப்பு கேட்காம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அக்கா நீ போய் ரெஸ்ட் எடுக்கா. தலையில அடிபட்டிருக்கு, டாக்டர் என்ன சொன்னாரு? ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, நீ போய் ரெஸ்ட் எடுக்கா. எனக்கு உன்னை பார்த்து ஆச்சரியமா இருக்கு ஆதி. ஆனா இப்ப நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. மாப்பிள உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்க வேணாம். நடந்த பிரச்சனைக்கு இந்நேரம் இவன் பாரதியே வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். என்ன பண்றது? அப்பா பாத்தீங்களாப்பா, என் புருஷனோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? போறவன் வரவெல்லாம் அவர் மேல கை வைக்கிறாங்க. இனி அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏ தானோ, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? வேற என்னமா பண்ண சொல்ற? இப்படி அழுதாவது என் மனசுல இருக்கிற பாரல குறையும்னு அழுதுட்டு இருக்க. அது யாருக்குமே புரிய போறது இல்லல. இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஆதி என் புருஷன் மேல கைய வச்சிருக்கான். அவன் மாமங்கார என் புருஷனை போட்டு அடி அடி நடிக்கிறேன். இதெல்லாம் கேட்க நாதியே இல்லையா? வாமா மகாராணி, நல்லா உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே. நடந்த கூத்தெல்லாம் பார்த்தல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? தனோ, சொன்னா கேளு. நீ உள்ள போ. சொன்னா கேளு, உள்ள போ. மாப்பிள நீங்க உட்காருங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இவ்ளோ அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? ஏங்க, நமக்கு நீங்க என்ன வேலை? வாங்க போலாம். தனோ, கோவப்பட்டதால என்ன ஆச்சுன்னு பார்த்தல. தேவையில்லாம வார்த்தையை விடாத. மாமா ஏற்கனவே நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. நீ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இது நம்ம வீடு மாமா. இங்க என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மாமா. ஏங்க, இதுக்கு மேல நீங்க பேசாம இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லைங்க. அவங்க அவங்களோட பணக்கார பௌஷ காட்டிட்டு போயிட்டாங்க. நாம வசதியா இல்லைனாலும் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு மட்டும் யோசிக்காதீங்க. வீட்டுக்கு வர போறவங்க மரியாதையை விட வீட்டுல இருக்கிறவங்க மரியாதை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை அடிப்பான்? ஐயோ, நினைக்க நினைக்க பத்திக்கிட்டு வருது. எவ்வளவு தைரியம் வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக கை நீட்டுவானா? குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ பிரச்சனை. 1000 சொன்னாலும் பணக்காரங்க புத்தி அவ்வளவுதான். ஏங்க, பாரதிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இந்த கல்யாணம் நடந்தா பாரதிய பாழுங்கடத்துல தள்ளின மாதிரி ஆயிருக்கும். எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலங்க. நல்ல வேளை அவங்க பணக்கார புத்தி என்னன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா என் பேத்தியும் மருமகளும் அந்த வீட்டுல போய் என்ன பாடுபட்டிருப்பாங்களோ நினைச்சாலே என் கொலை நடுங்குது. நான் அப்பவே சொன்னேன், அந்த பொறுக்கி பயல குடிகார பயல வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ளை கிட்ட ஜாமீன்ல எடுக்காதீங்க, ஜெயில இருந்தாதான் திருந்துவான்னு சொன்னேன். ஏன் பேச்ச கேட்காம ஓம் பேச்ச கேட்டு ஜாமீன்ல எடுத்தீங்க. அவனை ஜோடிச்சு அலங்கரிச்சு கோயில நிக்க வச்சு சாதிசனம் சொந்த பந்தம் நிக்கிற இடத்துல அவனுக்கு கோயில சாமி ஆடுறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அவன் சாமி ஆடினா என் மானம் மரியாதை எல்லாம் என் சொந்த ஊர்ல போச்சு, குலதெய்வ கோயில்ல போச்சு. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தப்பா தெரியல. ஒரு பெத்த தாய்க்கு தலையில அடிபட்டு ரத்தம் சிந்தனா எந்த பையன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்? அந்த அம்மாவுக்கு நெத்தியில அடிபட்டு ரத்தம் சிந்துச்சா இல்லையா? அந்த கோபத்துல ஆதி செஞ்சுட்டாரு. அவர் செஞ்சது தப்புதான். அது என்னன்னு கூப்பிட்டு விசாரிப்போம், கேட்போம், அதுக்கு தீர்வு காண்போம். அதுக்காக பாரதிய குறை சொல்றதோ யாரும் பாரதிய குற்றம் சொல்றதோ இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. பாரதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்?
பாரதி ஆதிக்கிட்ட சொல்லி அடிக்க சொன்னாளா? அதுக்கு எதுக்கு உன் மக பாரதியை பேசிக்கிட்டே இருக்கா? ரொம்ப தப்பு. அசிங்கப்பட்டு ஊர்ல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கு. மரியாதையா சும்மா இருக்கு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்லா இருக்குடி உன் கதை. அவன் என் புருஷனை அடிப்பான், நீ பின்னாடியே வந்து மன்னிப்பு கேட்ப. நாங்களும் சரின்னு தலையாட்டிட்டு கம்முன்னு இருக்கணுமா? தனம், கொஞ்சம் அமைதியா இரு. உன் மன வருத்தம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பாரதி, நீ என்ன தப்பு பண்ண? நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கே மனசுக்குள்ள ரொம்ப நெருடலா இருக்கு. இந்த கல்யாணம் சரியா வருமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஆயிரங்காலத்து பயிர். 2 குடும்பத்துக்கும் இருக்க போற உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பா இருக்கு பாரதி.